ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து என்ன விளாக் பார்க்க போகிறோங்கன்னா, இன்றைக்கி வந்து சண்டே விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாக ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். டேஸ்ட்லாம் எப்படி வரும்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம 1/2 கிலோ வந்து செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் என்ன பண்ணோன்னா, குக்கரில் நல்லா ஆட்டுக்கறியை கழுவிட்டு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு போட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அப்போ கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு அசத்த போகிறோம். சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். ஒரு வழியாக அடுப்பு இப்போ தான் பற்றிருக்கு. நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாத்திரம் காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதுமா? முன்னாடியே அடுப்பு பற்ற வச்சுருக்கலாம் இல்ல? எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். வந்து பட்டை, கல்பாசி, கொஞ்சமாக சோம்பு, ஒரு 3 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு, இந்த மராட்டி மொக்கு, அன்னாச்சி பூ 1 இதெல்லாம் சேர்த்துட்டு அது கூட வெங்காயம், பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கலாம். பாத்திரம் பெருசா இருக்கு, அது உள்ள போட்டிருக்க பொருள் கம்மியா இருக்கு. வெங்காயம் கொஞ்சமா இருந்துக்கிட்டோ போதுமா? வெங்காயம் 1/2 கிலோ தானே செய்ய போறோம். அதிகமா செஞ்சுட்டு கொஞ்சமா செய்வது கம்மியா இருக்கிற மாதிரி. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ப்ரௌனா வதக்கினாதான் பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம கிட்ட 1/2 கிலோ செய்யற மாதிரி பாத்திரம் இல்லை, இது ரொம்ப பெருசா இருக்குல்ல, அதனால ஒரு 1/2 கிலோ செய்யற மாதிரி பாத்திரம் வாங்கணும். இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா சுருண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள், மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா, கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, நான் இதெல்லாம் எடுத்துருக்கேன். இதெல்லாம் இப்போ சேர்த்துட்டு நம்ம நல்லா நம்ம அடுப்பில் வைக்கிறதுனால சீக்கிரமாகவே வேலை ஆகுது. இப்போ சிலிண்டரில் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம அடுப்பில் தானே சமைக்கிறோம், பட்டுன்னு வேலை ஆகிட்டே இருக்கு. இப்போ நம்ம இதில் கூட வந்து இது கூட நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ஒரு பாக்கெட்டு, நம்ம 10 ரூபா பாக்கெட் இருக்கு இல்லைங்களா, அந்த அளவு எடுத்துருக்கோம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, மசாலாலாம் சூப்பரா இருக்கு பாருங்க. மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா குக்கர்ல போட்டு நல்லா வேக வச்சிருக்கோம் பாருங்க.
இப்போ ஆட்டுக்கறியை நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இதுவே ஒரு டம்ளர் தண்ணி இருக்கும் போல இருக்கு ஊற்றினது. இப்போ இது வதங்குறது போதே அந்த தண்ணியெல்லாம் வத்திடும்ல, அதுக்கு தண்ணி வந்து பார்த்துட்டு ஊற்றிக்க வேண்டியதான். மசாலால நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இது கூட வந்து தண்ணி நான் வந்து அளந்து வச்சிருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு டம்ளருக்கு 1.5 எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுனா கரெக்டாக இருக்கும். நம்ம 1க்கு 2 எடுத்தோன்னா கொஞ்சம் அரிசி குழஞ்சிரும். அதனால நாங்கள் வந்து எடுத்துக்கிறது வந்து பாஸ்மதி அரிசி. இப்போ சாதா அரிசினா நாங்கள் 1க்கு 2 வைப்போம். இப்போ இது பாஸ்மதி அரிசின்றதுனால நாங்கள் 1க்கு 1.5 வச்சுருக்கோம். அதுக்கே கம்மியாக வச்சா ரொம்ப வெறப்பாக இருக்கும். அப்புறம் பசங்கள்லாம் குழந்தைங்க இருக்காங்க, அப்புறம் அவங்களாம் சாப்பிட முடியாது. அதனால 1க்கு 1.5. அவ்வளோதான். அப்படியே இது கொதி வந்ததும் நம்ம வந்து அரிசி போட்டுற வேண்டியதான். பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சூப்பராக கொதிச்சு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து அரிசி வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 3 டைம் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சது. இப்போ தண்ணியெலாம் நல்லா வடிச்சிட்டு நான் இப்போ அரிசி இது கூட சேர்த்துக்கிறேன். இதனால கலந்து விட்டு நம்ம தட்டு போட்டு மூடிக்கலாம். அரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும், தண்ணி இன்னும் இருக்கு வத்தல. எப்படி வருதுன்னு தெரியல, டேஸ்ட் பார்க்கும். ஃபர்ஸ்ட் டைம் செய்யறோம்ல. நீங்க அப்போ எடுத்துட்டே இருக்கேன்னு நினைச்சான். அப்படியே கொஞ்சம் நெய் ஊற்றி ஃபர்ஸ்ட் கிளறி விட்டுடலாம். அப்புறமா தம் போட பார்த்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தாலிக்கு பார்த்து நெய் ஊற்ற மறந்தாச்சு. தம்மு போடுற அளவு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தம் போட்டுடலாமா? நெய் ஊற்றிருக்கோம்ல, தம் போட்டுடலாமா? இது கூட நெய் ஊற்றிக்கலாம். நெய் கரெக்டாக தான் இருக்கும். எல்லாத்தையும் ஊற்றிடுறேன். வாழை இலை ஒன்று கட் பண்ணிட்டு வந்திருந்தா போட்டுருக்கலாம் மேலே போட்டு. மூடிட்டு அது மேலே வெயிட்டு தூக்கி வச்சிடலாம்.
அடுப்பு நல்லா எரியுது. முட்டை போற நேரத்துல முட்டை நேரத்துல நல்லா எரியும். நெருப்பள்ளி வச்சிடலாமா? வெயிலுக்கு அதுக்கும் நெருப்பு நல்லா தக தகன்னு இருக்கு. இப்போ இனிமே வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மதியான சமையல்லாம் இனிமே சமைக்க முடியாது, காலை சமையல் மட்டும்தான். மதியம் ரொம்ப வெயிலா இருக்கு, எப்படி சமைக்கிறது? காலையிலே ஏதாவது வாங்கிட்டு வந்து சமைச்சிட வேண்டியதுதான். இது மேல வெயிட்டுக்கு எதனா தூக்கி வச்சுக்கலாம். பயங்கரமா சுடுது. நம்ம இப்போ தம்மு உடச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம தம்மு வச்சு. இப்போ நம்ம வந்து தம்மு உடச்சிக்கலாம். சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். கிண்டனா தானே? சூப்பரா வந்திருக்கு பாரு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்திருக்கு பாருங்க. பொல பொல பொலன்னு நல்லா பாருங்க சாப்பாடு இல்ல. சாப்பாடுலாம் கொஞ்சம் கூட உடையவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க சூப்பரா எல்லா பக்கமும் சாப்பாடு. நம்ம வச்ச தண்ணி பழம் கரெக்டா வந்திருக்கு பாருங்க. கறியுமே நல்லா வெந்திருக்கு. எனக்கு கை சுடுப்பா, சுடுது எனக்கு. கை பாருங்க, கறியுமே சூப்பரா வெந்திருக்கு பாருங்க. பஞ்சு மாதிரி வெந்திருக்கு, பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. சுடுது. இது கருத்துணியில நெருப்பு போட்டுச்சுன்னு நான் தூக்குனேன். நம்ம மட்டன் பிரியாணி வேற லெவல்ல சாப்பிட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சுட சுட அப்படியே அடுப்புல இருந்தபடியா. சாப்பாடுலாம் கொஞ்சம் கூட உடையவே இல்லை பாருங்க. அப்படியே முழுசு முழுசா சுடுது. பயங்கரமா சுடுது. ஏன்னா அடுப்புல இருந்து இப்பதான் தம்மே உடைச்சுமா. பாருங்க, நம்ம மட்டன் பிரியாணி நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து காம்போ ஆஃபர். இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல வந்து இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து செட்டா எல்லாமே. எப்பவுமே வந்து பிரியாணி செஞ்சா வெறும் வந்து ரைத்தா வைப்போம், பிரியாணி அவ்வளவுதான். மீதி இந்த 65 முட்டை அது மாதிரி எதுவுமே பண்ண மாட்டோம். இந்த டைம் வந்து முட்டையோட மட்டன் பிரியாணி சூப்பரா வேற லெவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நான் கம்மியா போட்டேன், அதே இருக்கே பீஸ். கறியுமே நல்லா சூப்பரா வெந்திருக்கு பாருங்க. நம்ம முன்னாடியே வந்து குக்கர்ல வேக வச்சுட்டோம் இல்லைங்களா, அதனால சூப்பரா வெந்திருக்கு கறி. சூப்பரா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்களே மட்டன் பிரியாணி இப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிட்றோம். ஆனா உண்மையிலே வேற லெவல்ல வந்திருக்கு. வீடியோக்காகலாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராவே வந்திருக்கு. நாங்க வந்து இன்னைக்கு சண்டே விலாக் வந்து சூப்பரா மட்டன் பிரியாணியோட சூப்பரா இன்னைக்கு வந்து விலாக் வந்து முடியுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணியோட டேஸ்ட் அப்படியே நாக்கிலே நிக்குது. நாங்க போய் சாப்பிட போறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.